தொடங்கி இருக்கின்றார்கள். விஜய் என்ன பேச போகின்றார் என்பதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சாலையில் இருக்கக்கூடிய பலரும் விஜயை நெருங்கி வந்து கையசைத்தார்கள். தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக விஜயை நோக்கி அவர்கள் கைகளை அசைத்த நிலையில்தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாம் விஜய் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தச் சொன்னார். தன்னுடைய காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு கண்ணாடியை இறக்கி அங்கே இருந்த இளைஞர்களுக்கு, இளம் தொண்டர்களுக்கு தன்னுடைய நன்றியை சொல்லக்கூடிய விதமாக புன்னகையோடு கையசைத்து விட்டு விஜய் தற்பொழுது அந்த பகுதியை சென்றடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே இந்த உள்ளரங்க கூட்டமானது தொடங்க இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே குறிப்பிட்டோம். வழக்கமாக எல்லா கட்சிகள் மீதும் விமர்சனம் முன்வைத்தால் ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் மீது அவர் விமர்சனத்தை முன்வைத்தாலும் கூட மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருப்பது மும்முனை போட்டி அல்ல என்று விஜய் தொடர்ந்து சொல்லி வருகின்றார். வழக்கமாக தமிழ்நாட்டிலே எப்படி கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இருமுனை போட்டி அரசியல் மட்டுமே நிலவி வருகின்றதோ அதே போன்றுதான் இந்த முறையும் இருமுனை போட்டி தான் இருக்கின்றது. ஆனால் இந்த முறை போட்டி என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையிலான போட்டிதான் என்று சொல்லி திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பாகவும் பல்வேறு அரசியல் விமர்சனங்களை கடந்த காலங்களிலும் விஜய் முன்வைத்து வந்தார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய தேர்தல் பிரச்சார துணி எவ்வாறு இருக்க போகின்றது? விஜய் மீண்டும் தன்னுடைய பழைய பாணியிலே தொடர்ந்து திமுக மீது விமர்சனத்தை முன்வைப்பாரா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு நீதிமன்றத்திலே கடுமையான குற்றச்சாட்டுகளை தாவேகா சார்பிலே சொல்லி இருந்தார்கள். எங்கள் மீது நடந்த தவறு அல்ல, நாங்கள் செய்த தவறு அல்ல, கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல என்றெல்லாம் விஜய் தரப்பிலே நீதிமன்றத்திலே சொல்லி இருந்தார்கள். எனவே திமுக மீதான விமர்சனம் மீண்டும் அதே துணியில் இருக்குமா அல்லது விஜய் திமுக மீதான விமர்சனத்தை சற்று குறைத்துக் கொள்வாரா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் அரசியல் களத்திலே இருக்கின்றன. அதே நேரம் ஏற்கனவே விமர்சித்ததை காட்டிலும் இந்த முறை கூடுதலான விமர்சனங்களை இனி முன்வைக்க தொடங்குவாரா? மேலும் தன்னுடைய அரசியலை அதிரடி அரசியல் பாணிக்கு விஜய் எடுத்துச் செல்வாரா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் அனுமதி கிடைக்கும் வரை விஜயால் தொடர்ந்து மக்களை சந்திப்பதை தவிர்த்திருக்க முடியும். ஆனாலும் கூட வெளிப்படையாக சாலைகளில் சென்று ஊர்வலமாக சென்று மக்களை சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்காத நிலையிலே, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்காத நிலையிலே, வாகனத்தின் மீது நின்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு அனுமதி கிடைக்காத நிலையிலே வழக்கமான தன்னுடைய தேர்தல் பிரச்சார வாகனம் இல்லாமல் தன்னுடைய காரிலே சென்று இன்றைய கூட்டத்திலே விஜய் பங்கேற்கின்றார். உள்ளரங்க கூட்டத்திலே விஜய் பங்கேற்கின்றார். இனி வரக்கூடிய பயணம் என்பது தாவேகாவிற்கு அரசு தரப்பிலிருந்து அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டு காவல்துறையின் மூலமாக அனைத்து கட்சிகளுக்கும் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரையும் விஜய் அமைதியாக இருக்க போவதில்லை. தொடர்ந்து மாவட்ட வாரியாக செல்ல போகின்றார். மாவட்டம் தோறும் சென்று உள்ளரங்க கூட்டங்களிலே தன்னை வந்து சந்திக்கக்கூடிய தொண்டர்களின் முன்பாக அவர் பேச போகின்றார் என்பதுதான் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கரூர் சம்பவத்திற்கு பிறகும் கூட அதே ஒரு எழுச்சியோடு தாவேகாவினர் மீண்டும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குவார் என்று சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியிலே இந்த கூட்டம் நடக்கின்றது. மிக முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு முன்பாக இருந்த தாவேகாவினுடைய அரசியல் கட்டமைப்பு வேறாக இருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகான தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பு வேறாக இருந்திருக்கின்றது.